அந்த முனியாண்டி தெரியுமா? நான் கேட்ட அத்தனை வரி உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரர பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா மோசம் போயிட்டால அப்புறம் ஓசம்மா. என்ன பேச்சு? ஏன்னு அவன் பொண்டாட்டி முனியாண்டி தான் வச்சிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி வச்சிருக்க ஆரம்பம் தான் சொன்னா. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் தானே சந்தானம், அது சந்தானமா? அந்த மாதிரி கேட்கலாம். அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அப்படியெல்லாம் இல்லங்க. கேட்டு பாரு. உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல. இல்ல விடாமுயற்சி படத்தையே வெறும் 10 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க. டாக்டர் யோ, நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்க? நோயாளி நீங்க தானே டாக்டர், இது தடுப்பூசின்னு சொன்னீங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. படம் பாத்துட்டேன். எப்படிடா இருக்கு? தலை சம மாசு. வேற ஏதாவது சொல்லு. அலைய ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும், வேற எதுவுமே தேவையில்ல. அடுத்து என்ன சொல்ல போற? கார் ஓட்டினாரு, நடந்தாரு, சூப்பரா ஃபைட் பண்ணாரு, அதானே? சுருக்கமா மங்கத்தாதான்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படா கரெக்டா சொல்ற? வேற நல்லா சொல்லிட்டு போறீங்க. டிக்கெட் இருக்கு, நீ போயிட்டு வா. இந்த பொன்மொழிய கால கேலண்டர் கிளிக் தானே படிச்ச? அங்கதானே படிச்ச? ஏய், யாரடா அது 2வது வருஷம் எட்டி பாக்குறது? ஏய் குலகத்திரியா, உனக்கு நெஞ்சில தில்லு இருந்தா கிட்ட வாடா. என்னடா இது? குள்ள கத்திரிக்காயா இருந்தும் இப்படி புடலங்காய மாறிட்டேன். உட்கார. டேய் சொட்டா அப்படியே இவடா. அடேங்கப்பா, நீ வேண்டாம். அதோ அங்க பொடிய ஒருத்தன் இருக்கான்ல, அதோ அவன்தான். டேய் பொடி பையல கூப்பிடுறல, வாடா. வேணாம், யாரும் வேணாம். எப்பா, என் கூட சண்டை போடுறதுக்கு இந்த காலனில ஒருத்தனு கூட தகுதி இல்ல. சண்டை போடுற ஐடியாவை இத்தோட விட்டுறேன். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி.